இன்னைக்கு நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1ல் இருக்க இன்புட் டிவைசஸ் பற்றியும் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணப்படுற இன்புட் டிவைஸ். கீபோர்டில் வயர்ட், வயர்லெஸ், விர்ச்சுவல் இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி கீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து கேரக்டர் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் கீபோர்டோட லேஅவுட் வந்து ஒரிஜினல் டைப்ரைட்டர்லேருந்து டிரைவ் ஆகி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைப்ரைட்டரோட கீபோர்டை பார்த்து தான் கம்ப்யூட்டர் கீபோர்டை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. கீபோர்டில் நம்ம டைப் பண்ணுறது மூலமாக தான் டேட்டாஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இன்புட்டாக கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குறோம். ஆல்ஃபபெட் கீஸ், நியூமரிக் கீஸ் இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கீஸும் இந்த கீபோர்டில் இருக்குது. டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கீஸ் வந்து இந்த கீபோர்டில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னா கேரக்டர் கீஸ், மாடிஃபயர் கீஸ், சிஸ்டம் அண்ட் GUI கீஸ், என்டர் அண்ட் எடிட்டிங் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ், நியூமரிக் கீபேட் அண்ட் லாக் கீஸ். இன்புட் டிவைசஸ்லேயே அதிகமாக யூஸ் பண்ணப்படுற கீபோர்ட் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மவுஸ் பற்றி பார்க்கலாம். மவுஸ்லையும் ஒயர்ட் மவுஸ், ஒயர்லெஸ் மவுஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. மவுஸுன்றது ஒரு பாயிண்டிங் டிவைஸ். அது நம்ம மானிட்டரில் தெரிகிற கர்சரோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணப்படுது. இந்த இமேஜில் நான் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன்ல, அதுதான் கர்சர். சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. மவுஸை யூஸ் பண்ணி ஐகான்ஸ், மெனுஸ், கமாண்ட் பட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் மவுஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும்னா கர்சர் அந்த ஃபோல்டர் மேலே வச்சு மவுஸில் டபுள் கிளிக் பண்ணுவோம். அப்போ அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுறோம். மவுஸோட சில ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னா மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ், லேசர் மவுஸ், ஏர் மவுஸ், 3D மவுஸ், டாக்டைல் மவுஸ், எகனாமிக் மவுஸ் அண்ட் கேமிங் மவுஸ். மவுஸ்னால் என்ன, மவுஸோட யூசர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மவுஸை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கலாம். மவுஸை டக்ளஸ் எங்கல்பர்ட் அப்படின்றவர் 1960s பில் இங்கிலீஷ் அப்படின்றவரோட ஹெல்ப்பால் கண்டுபிடிச்சாரு. நவம்பர் 17, 1970 அவர் கண்டுபிடிச்ச மவுஸ்க்கான காப்புரிமம் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஸ்கேனர் பற்றி பார்க்கலாம். கம்ப்யூட்டரோட மெமரியில் டைரெக்டாக இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுறது தான் ஸ்கேனர்ஸ். ஜெராக்ஸ் மிஷின் எப்படி ஒர்க் பண்ணுதோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்கேனரும் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம கையில் ஒரு புக் இருக்குது. அதையே நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்கணுன்னு நினச்சோன்னா அந்த புக்கை நம்ம ஸ்கேனரில் வச்சு ஸ்கேன் பண்ணோன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் ஆகி அது சிஸ்டமில் டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸையும் ஸ்கேன் பண்ண முடியும். இப்போது நம்ம ஆன்லைனில் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ண ஸ்கேனர் தான் யூஸ் ஆகுது. இப்போது ஸ்கேனர்னால் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பற்றி பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட்டை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்காக யூஸ் பண்ணப்படுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னிஷன் டிவைஸ் பயோமெட்ரிக் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டு செயல்படுது. கம்ப்யூட்டரோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு பாஸ்வேர்டை விட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் சேஃபாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது நம்ம சிஸ்டம்க்கு பாஸ்வேர்ட் போட்டிருந்தோன்னா ஹேக்கர்ஸ் ஈஸியாக அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி சிஸ்டமை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்டை போட்டோன்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இதோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சிஸ்டம்க்கு நல்ல செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ட்ராக் பால் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ராக் பால் பார்க்குறதுக்கு மவுஸை தலைகீழாக வச்ச மாதிரி இருக்கும். இந்த டிவைஸ் மேலே பால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பாலை நம்ம நவுத்தும் போது அந்த டிவைஸ் நகராமல் அப்படியே ஒரே இடத்துலையே இருக்கும். இந்த பாலை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட்டினல் ஸ்கேனர். இந்த ரெட்டினல் ஸ்கேனர்ன்றது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியே தான் வேலை செய்யும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுதோ அதே மாதிரி ரெட்டினல் ஸ்கேனர் வந்து நம்ம கண்ணை ஸ்கேன் பண்ணும். பயோமெட்ரிக் டெக்னிக்கை அடிப்படையாக வச்சு தான் இந்த ரெட்டினல் ஸ்கேனரும் செயல்படுது. இது ஒரு பர்சனோட கண்ணில் இருக்க பிளட் வெசல்ஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. நம்ம ஆதார் கார்டுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறப்பெல்லாம் நம்ம கண்ணை ஸ்கேன் பண்ணாங்கள்ல, அதெல்லாம் இந்த ரெட்டினல் ஸ்கேனரை யூஸ் பண்ணி தான் ஸ்கேன் பண்ணாங்க.
அடுத்து லைட் பென் பற்றி பார்க்கலாம். இந்த லைட் பென் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ். இது பார்க்குறதுக்கு பென் மாதிரியே இருக்கும். இதை மானிட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லைட் பென்னோட டிப்பில் ஒரு லைட் சென்சிட்டிவ் எலிமெண்ட் இருக்கும். இது ஸ்க்ரீன்லேருந்து வர லைட்டை டிடெக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் பென்னோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த லைட் பென்னை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் டைரெக்டாக வரையலாம். ஆனால் அப்படி வரைகிறது கஷ்டமாகவும் அக்யூரேட்டாக இல்லாமலும் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் அப்படின்றது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணப்பட்ட இல்லை பேப்பரில் எழுதப்பட்ட எழுத்துக்களை டிடெக்ட் பண்ணுது. ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரை ஷார்ட்டாக ஓசிஆர்னு சொல்கிறாங்க. இந்த ஓசிஆரை யூஸ் பண்ணி புக்கில் இருக்க ஒரு பேஜை மட்டும் தனியாக நம்மளால் ஸ்கேன் பண்ண முடியும். ஒரு பேஜில் இருக்க லெட்டர்ஸ் அண்ட் பஞ்சுவேஷன் மார்க்ஸை கம்ப்யூட்டர் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஓசிஆரை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதாவது புக்கில் இருக்க ஒரு பேஜை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அது ஒரு இமேஜாக தான் நமக்கு கிடைக்கும். அந்த இமேஜை வேர்ட் ப்ராசஸரில் நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வரும். அப்படி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி வரப்போ அதை நம்ம தேவைப்படுற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வேணால் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்க லைனை தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் ஸ்கேனரை விட இந்த ஓசிஆர் தான் பெஸ்ட்டான டிவைஸ்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பார்கோட் ஆர் கியூஆர் கோட் ரீடர் பற்றி பார்க்கலாம். பார்கோடு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் இருக்க லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருக்கும். இந்த இமேஜில் இருக்கிறது தான் பார்கோடு. இதை நீங்கள் மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே பார்த்துருப்பீங்க. இதில் இருக்க லைன்ஸை பாருங்களேன், அது எல்லாமே ஒரே அளவில் இல்லாமல் அதோட திக்னஸ் எல்லாமே வேரி ஆகுது. பார்கோடுன்றது இந்த மாதிரியான பேட்டர்னில் தான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். மோஸ்ட்லி மால்ஸில் பில் போடுறப்பெல்லாம் அந்த பார்கோட் ரீடரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் அங்கே அவங்கள்ட்ட கொடுக்குறோன்னா அதை இந்த பார்கோட் ரீடரை யூஸ் பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணதுமே இந்த பார்கோடில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். அதாவது அந்த ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணதுமே அதோட ப்ரைஸ் கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே ஆகும். இந்த பார்கோட் ரீடர் அந்த பார்கோடில் இருக்க இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாகவும் எரர் இல்லாமையும் கம்ப்யூட்டருக்கு அனுப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கியூஆர் கோட் பற்றி சொல்கிறாங்க. கியூஆர் கோட்னா குவிக் ரெஸ்பான்ஸ் கோட். இந்த கோடை நம்ம ஜிபே பண்ணுறப்பெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம மொபைலில் அந்த கோடை ஸ்கேன் பண்ணி அந்த ப்ராடக்ட்கான அமௌண்ட்டை நம்ம ஜிபே மூலமாக பே பண்ணுவோம்ல, அதுதான் இந்த கியூஆர் கோடோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வாய்ஸ் இன்புட் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். மைக்ரோஃபோன் வந்து ஒரு வாய்ஸ் இன்புட் டிவைஸ். அதாவது நம்ம வாய்ஸை இன்புட்டாக வாங்கி அதை கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். மைக்ரோஃபோனோட ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது ஒரு நியூ அப்ரோச்சாக வழங்குது. ஏன்னா முன்னாடி மைக்ரோஃபோனை மட்டும் யூஸ் பண்ணும்போது நம்ம வாய்ஸாக மட்டும்தான் கம்ப்யூட்டரை போய் சேரும். ஆனால் மைக்ரோஃபோனோட ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணால் நம்ம வாய்ஸ் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க. ரெக்கார்டர் ஆன் பண்ணி நம்ம சர்ச் பண்ண வேண்டிய விஷயத்த சொன்னாலே போதும், அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கான ரிசல்ட்டையும் நமக்கு கொடுத்துரும். இந்த மாதிரி வாய்ஸை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸ்பீச் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேரோட வேலை. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த டிஜிட்டல் கேமராவில் சிசிடி அப்படின்ற எலக்ட்ரானிக் சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிசிடினா சார்ஜ் கப்பிள்ட் டிவைஸ். லென்ஸ் வழியாக சிப் மேலே வெளிச்சம் படும்போது இந்த சிப் லைட் ரேஸை டிஜிட்டல் ஃபார்மேட்க்கு கன்வெர்ட் பண்ணுது. இதோட டிஜிட்டல் கேமரா முடியுது. நெக்ஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். டச் ஸ்க்ரீன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்படி மொபைலில் நம்ம ஃபிங்கரை வச்சு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்படுற டிஸ்பிளே டிவைஸ் தான் டச் ஸ்க்ரீன். இந்த டச் ஸ்க்ரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மவுஸ்க்கும் கீபோர்டுக்கும் பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் கீபோர்ட் மூலமாக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம மவுஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோன்னா அந்த மவுஸை நம்ம மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டரில் வச்சு ஓப்பன் பண்ணும். ஆனால் டச் ஸ்க்ரீனில் அந்த பிரச்சனை இல்லை. நமக்கு எந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுமோ அதை நம்ம டச் பண்ணாலே போதும், அது ஓப்பன் ஆயிரும். கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மானிட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், கேஷ் ரெஜிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறையா டிவைசஸில் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில டச் ஸ்க்ரீன்ஸில் ஃபிங்கரோட ப்ரெசன்ஸை சென்ஸ் பண்ணுறதுக்கு டச் சென்சிட்டிவ் இன்புட்க்கு பதிலாக கிரிட் ஆஃப் இன்ஃப்ராரெட் பீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டச் ஸ்க்ரீன் முடியுது. அடுத்து இன்புட் டிவைசஸ்லேயே லாஸ்ட்டாக இருக்க கீயர் பற்றி பார்க்கலாம்.
கீயர்ன்றது நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி சிக்னல் அனுப்பக்கூடிய டிவைஸ். இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீயரை நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க ஸ்விட்சஸை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக கீயர்லேருந்து சிக்னல் போகும். இப்போ நம்ம டிவி ரிமோட்டில் இருக்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அதுலேருந்து சிக்னல் போய் டிவி ஆன் ஆகுதுல்ல, அந்த மாதிரி தான் கீயரும் வேலை செய்யுது. இப்போ இருக்க மாடர்ன் கீயர்ஸில் ஸ்விட்சஸ் நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னதான் ஸ்விட்சஸ் நிறையா இருந்தாலும் ஃபுல் சைஸ் கீபோர்டில் இருக்க ஸ்விட்சஸ் அளவுக்கு இருக்காது. அதோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்கும். பொதுவாக இதோட எண்ணிக்கை 4 and 50க்கு இடையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த கீயரில் கீபோர்ட் மாதிரியே கீஸ் எல்லாம் இருந்தாலும் இது கீபோர்ட்லேருந்து டிஃபர் ஆகுது. ஏன்னா நம்ம எல்லாருமே கீபோர்டு எப்படி இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஒரு போர்டு இருக்கும், அது மேலே தான் கீஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கீயரில் அந்த மாதிரி போர்டு எதுவுமே இருக்காது. என்னதான் போர்டு இல்லைனாலுமே அந்த கீஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்புட் டிவைசஸ் முடியுது. இந்த வீடியோவில் என்னென்ன இன்புட் டிவைசஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அவுட்புட் டிவைசஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லித்தரது உங்களுக்கு நல்லா புரிஞ்சால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.